ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் விளாக். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா டயட்டை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ரன்னிங் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா டயட்டு ப்ளஸ் ஜிம்முக்கு போகலான்னு நினச்சேன். நான் டயட்டு என்னால் முடியாது, நான் டெய்லி போட்டுக்கிட்டே வீடியோ போட்டு தான் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ரன்னிங் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஜிம்முக்கும் ரன்னிங் என்ன வித்தியாசம் இன்னும் பெருசாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் வெளி தோற்றம் ஃபிட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ரன்னிங் போனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ரன்னிங்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் அதை அனுபவிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஏன் போகணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி ட்ரை பண்ணுவாங்க, போலீஸ் ட்ரை பண்ணுறவங்க, அவங்க மேபி போவாங்க, ரன்னிங் போவாங்க இல்லையா. அத்லெட்டு அவங்க ரன்னிங் போவாங்க. ஸோ பொதுமக்கள் ஏன் போகணும்? சும்மா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வேறு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஏன் போகணுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்காது. உண்மையாக சொல்ல போனால், அதாவது ரன்னிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த நாளே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் பண்ணுறேன். ஜிம்முக்கு நான் போயிட்டு இருந்தேன், பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. அந்த டயட்டை ஃபாலோ பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ரன்னிங் போனீங்க அப்படின்னா அந்த டயட்டு வண்ணாங்கட்டி எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. சாப்பிடுங்க, ரன்னிங் போங்க, முடிஞ்சு அவ்வளோதான். ஃபிட் அவ்வளோ டெய்லி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு சிறந்த மெடிசன் நான் தான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதனால் அவங்க ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா மாரன் விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க முக்கியமாக. ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா சொல்லலாம், பேசிகிட்டே போகலாம் பேசணும்னா. ஆனால் யூஸ்ஃபுல்லாக சொல்லணும் இல்லையா, நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. திரும்ப தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்றதை திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. இன்னொன்று சொல்லணும், ஜிம்மில் போயிட்டு ½ அன் ஹவரில் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. நீங்கள் ரன்னிங்க்கு 80% இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு 20% ஜிம்முக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. இல்லை 80% ஜிம்மு 20% ரன்னிங் அப்படின்னா உங்கள் இஷ்டம். ஸோ முடிவு பண்ணுறது நீங்கள், நான் இல்லை. என்னோடய ஃபிட்னஸ்க்காக நான் 80% ரன்னிங்கும் 20% ஜிம்மும் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது எப்படி போகும்னு பார்ப்போம். ஓகே, பாய், see you. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் கேட்டாங்க, என்ன ஃபேஸ்லாம் ப்ரைட்டாக ரன்னிங் போனியா அப்படின்லாம். இல்லை, ஃபஸ்ட்டு ரன்னிங் போனியான்னு கேட்டாங்க. ரன்னிங் ஆமாண்ணே, எப்படி தெரியுன்னு கேட்டேன். ஃபேஸ்லாம் ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக, ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா நான் ஜிம்முக்கு போகணும் தெரியும். ஜிம்முக்கு போனால் 2 டேஸாக ரன்னிங் போயிட்டுருக்கேன். நேற்று இன்றைக்கி போனேன். ஏன்னா ஏன்னா வேர்வெல்லாம் உங்களோட அழுக்கம் வெளியே உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக காமிக்கும். ஸோ ரன்னிங்ன்றது ஒரு சிறப்பான தரமான ஒரு அத்லெட் அது, சரிங்களா? அதில் கோல்டு மெடல் வாங்குறது தான் பெரிய விஷயம். அப்படிங்கும்போது நீங்கள் ரன்னிங் இஸ் த பெஸ்ட்டு மெடிசன் நான் எப்பயுமே சூஸ் பண்ணுவேன், அதுதான் சொல்லுவேன். மற்றபடி மாத்திரை இன்ஜெக்ஷனை விட உங்களுக்கு சிறப்பான மருந்து மெடிசன். ஒரு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அந்த இம்யூனிட்டி பவரால் என்னென்ன தடுக்க முடியுமோ அதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அது. ஸோ மறக்காமல் ரன்னிங் போயிடுங்க. வாழ்க்கை ரொம்ப பிரைட்டாக, ஃப்யூச்சர் வேறு லெவலில் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் மனிதன் தேவை, காசு பணம் இல்லையே. உடனே ஒரு கூட்டம் வரும், என்னடா காசு தானே வாங்கணும்னு சொல்லிட்டு. அதாவது நண்பா, அமௌண்ட்டு அதாவது எதுனா தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. நம்மளோட உடலோட கவர் பண்ணுற ட்ரெஸ்ஸு, உடை, அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு, அப்புறம் உங்களோட ஃப்யூச்சரில் சன்னுக்கு சேவிங்ஸ், உங்கள் டாக்டருக்கு சேவிங்ஸ், அவ்வளோதான். பெருசாக சம்பாதி சொத்து பங்களாலாம் வாங்கி ஒன்றும் இது பண்ண சாதிக்க போகிறதில்ல, சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் சேமித்து என்ன பண்ணுறது? உடம்பு ஆரோக்கியம் இல்லைனா சொல்லுங்கள். சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் இல்லை சம்பாதிச்சு, சரிங்களா? மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. அமௌண்ட்டு முக்கியம்தான், ஓகேவா? இல்லைன்னா சொல்ல மாட்டேன், முக்கியம்தான். ஸோ ஓரளவுக்கு லிமிட்டாக மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் உங்கள் பொருளுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு உங்களோட சம்பாதனையில் வாழுங்கன்னா நல்லாயிருக்கும், செல்வம் சேரும். மற்றபடி மற்றவங்களோட உழைப்பில் வாங்கணும், மற்றவங்களோட அமௌண்ட்டு அழிக்கணும், மற்றவங்களோட ட்ரோல் பண்ணி அதாவது அப்படியே மட்டம் தட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அழிவு உங்களுக்கு தான். நான் பார்த்துருக்கேன், அதனால் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க. ஸோ டாப்பிக்கே மாறுது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு கதை. நெகட்டிவ் கமெண்ட்டை பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் பிடிக்கிறத போட்டுட்டு போயிட்டே இருங்க, லைஃப் நல்லாயிருக்கும். மற்றவங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நானே காதில் கடுக்காக போட்டிருக்கேன். சரி போட்டிருந்தேன், என்ன சொன்னால் என்ன சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதனால் நினச்சி சொல்லிட்டு அதனால் நான் வீட்டுக்கு கைட்டு வச்சிட்டேன். சேனலில் போட்டிருந்தேன். ஸோ வேணாம், ஓகே போதும், இதில் முடிச்சுக்கலாம். ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க,
பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், பாய் பாய்.